வணக்கம். மீண்டும் பத்திரிகைகளோடு சந்திப்பது மகிழ்ச்சி. இன்றும் தாயகத்திலிருந்து வெளியாக இருக்கும் உதயன் விளம்பரி தினக்குரல், ஈழநாடு, காலை முரசு ஆகிய பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கப் போகின்றோம். இன்றைய தினம் 20ஆம் தேதி ஜூன் மாதம் 2025ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை. இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக அமையட்டும். இலங்கையிலே இப்பொழுது செம்மணி புதைகுழி தொடர்பான விடயங்கள் பேசப்படுகின்றன. அந்த புதைகுழிக்கு நியாயம் கேட்டு போராட்டங்கள் நடத்தப்படுகிறது. அவை சார்ந்த விடயங்கள் இன்றைய பத்திரிகைகளிலே முன்பக்கத்தில் பதிவாகி இருக்கிறது. அதே நேரத்திலே சைக்கிள் மான் கூட்டணி தொடர்பான விடயங்கள், உள்ளூராட்சி சபைகளிலே ஏனைய கட்சிகள் அமைத்திருக்கக்கூடிய ஆட்சிகள் தொடர்பான விடயங்கள், வாக்களித்தமை, வாக்களிக்க தவறியமை, தவறுதலாக வாக்களித்தமை, நடுநிலைமை வகித்தமை, இவ்வாறான விடயங்களுக்கு சில கட்சிகள் எடுத்திருக்கக்கூடிய முடிவுகள், அவை சார்ந்தும் இன்றைய தினம் விரிவாக பார்க்க இருக்கிறோம். எனவே நேரடியாக பத்திரிகைக்குள் நுழையலாம். முதலில் உதயன் பத்திரிகை. உதயன் பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக கொடுக்கப்பட்டிருப்பது செம்மணி புதைகுழியில் பிரிட்டன் கண்காணிப்பு, பிரிட்டன் பாராளுமன்ற உறுப்பினர் உமா குமரன் வலியுறுத்த என்பதான செய்தி பார்க்க முடிகிறது. யாழ்ப்பாணம் அரியாலை செம்மணி மனித புதைகுழி விடயத்தை பிரிட்டன் உன்னிப்பாக கண்காணிக்க வேண்டும். இந்த விடயத்திலே பிரிட்டனின் சர்வதேச சகாக்களினதும் அவதானிப்பு மிக அவசியம் என்று பிரிட்டன் பாராளுமன்ற உறுப்பினர் உமா குமரன் தெரிவித்துள்ளார் என அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. முன்பக்க செய்திகளிலே கூடைப்பந்தாட்டம், வடக்கு மாகாண அணி தெரிவு இன்று நாளை என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அதே நேரத்திலே ஆட்சி அமைத்த தரப்புகள் காரைநகர் சபையிலே சுயேட்சையின் ஆட்சி, தவிசாளராக கிருஷ்ணன் கோவிந்தராஜன் என்பதான செய்தி பார்க்க முடிகிறது. வலி தென்மேற்கு சபையும் கைப்பற்றியது தமிழரசு, அதாவது தமிழரசு கட்சி இந்த தடவை அதிகளவான சபைகளை கைப்பற்றி இருக்கிறது. அந்த தொடர்ச்சியாக வலி தென்மேற்கு சபையையும் தமிழரசு கட்சி கைப்பற்றியிருக்கிறது. இதன் அடிப்படையில் தியாகராஜா பிரகாஷ் இவ்வாறு தெரிவு செய்யப்பட்டதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்நேரத்திலே வலிகாம மேற்கு சபை தமிழரசு கட்சி வசம் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. இதன்படி தவிசாளராக சண்முகநாதன் ஜெயந்தன் தெரிவாகி இருக்கிறார். மேலும் செய்திகளிலே தவறுதலாக வாக்களிப்பால் கட்சி உரிமை பறிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது வலிகாம மேற்கு பிரதேச சபையின் நேற்றைய அமர்வின் போது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் உறுப்பினர் ஒருவர் கட்சி மாறி வாக்களித்ததை தொடர்ந்து அவருடைய உறுப்புரிமை நீக்கப்பட்டதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. செம்மணி புதைகுழிக்காக நீதி கோரி இன்று போராட்டம் என்கின்ற ஒரு செய்தி பார்க்க முடிகிறது. வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவின் ஏற்பாட்டிலே செம்மணி பகுதியில் இன்று வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே மயங்கி சரிந்து பெண்ணொருவர் உயிரிழந்திருக்கக்கூடிய ஒரு துயர செய்தி பார்க்க முடிகிறது. காரைநகர் களபூமியைச் சேர்ந்த கேதீஸ்வரன் சுசீலா வயது 50 என்கிற பெண்ணை இவ்வாறு மயங்கி சரிந்து உயிரிழந்திருக்கிறார். வேலணை பிரதேச சபையிலே தமிழரசு ஆட்சி அமைக்கும் என்கின்ற விடயங்களும், வலி தெற்கு மற்றும் மேற்கிலும் தமிழரசின் ஆதிக்கம் என்கின்ற விடயங்களும், பரபரப்புக்கு மத்தியிலே இன்று ஊர்காவல்துறை பிரதேச சபை தமிழரசுக்கு அதிக வாய்ப்பு என்கின்ற விடயங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. நடுநிலை வகித்தவரை இடை நீக்கியது தவறு, இலங்கை தமிழரசு கட்சியின் காங்கிரசின் கிளை போர்க்கொடி என்பதான செய்தி பார்க்க முடிகிறது. முச்சந்தி முரளியுடைய கருத்து அமைய பெற்றிருக்கிறது. ஆட்சி அமைப்பு முடிய எங்கட தமிழ் கட்சியில் உட்பூசல் இன்னமும் பற்றி எறிய போது கண்டியலோ என அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பல்வேறு இடங்களிலே பல்வேறு விடயங்கள் பேசப்படுகிறது. டக்ளஸ் தேவானந்தாவோடு ஆதரவு கரம் நீட்டிய தமிழரசு கட்சி தொடர்பான ஒரு அதிருப்தி தீவக பகுதிகளில் நிலவுகிறது. தீவகங்களிலே தமிழரசு கட்சிக்கும் டக்ளஸ் தேவானந்தா அவருடைய கட்சிக்கும் இடையிலான முருகல் நிலை கடந்த காலங்களிலே உச்சகட்டத்தில் இருந்தது. அந்த நேரங்களிலே பல உயிரிழப்புகளும் பதிவாகி இருந்தது. ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் உறுப்பினர்களால் இந்த கொலைகள் இடம்பெற்றதாக கடந்த காலங்களிலே பத்திரிகைகளிலே நாங்கள் பார்த்திருந்தோம். அந்த விடயங்களை மறந்து இவர்கள் கை கோர்த்திருப்பதானது அவர்களுக்கு அதிருப்தியை வெளியிட்டிருக்கிறது. அதே போல கட்சியின் மத்திய குழு எடுக்கின்ற பல முடிவுகள், மத்திய குழு என்ற பெயரிலே தமக்கென ஒரு குழுவை உருவாக்கி வைத்துக் கொண்டு அவர்கள் இவ்வாறு முடிவெடுக்கிறார்கள் என்கின்ற விடயங்கள் ஊடகங்களிலே அந்த கட்சியின் மிக முக்கியஸ்தர்களால் சொல்லப்பட்டு வருகிறது. எனவே இப்பொழுது ஆட்சி அமைப்பவர்கள் ஆட்சி அமைக்க பின்னர் உட்கட்சி பூசல் அதிகரிக்கும் என்பதையே முச்சந்தி முரளி சொல்லி நிற்கிறார். விளம்பரி பத்திரிகையை பார்க்கலாம். தலைப்பு செய்தியாக கொடுக்கப்பட்டிருப்பது ஹெகலிய இறக்குமதி செய்த மருந்திலே மனிதனுக்கு தீங்கு விளைவிக்கின்ற பாக்டீரியா ஆய்வில் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. நீதிமன்றத்துக்கும் இது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முன்னாள் சுகாதார அமைச்சர் ஹேலிய ரம்புக்குள்ள இறக்குமதி செய்த மருந்திலே மனிதருக்கு தீங்கு விளைவிக்கின்ற கொடிய பாக்டீரியா இருப்பது ஆய்விலே உறுதியாகி உள்ளது என்று நீதிமன்றத்திலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உச்சக்கட்ட ஊழலில் இருந்த அந்த ஆட்சி
அந்த ஆட்சியிலே மிக பெரும் ஊழல்களிலே இந்த மருந்து தொடர்பான ஊழல் இடம்பெற்றிருந்தது. இவருக்கு ஆதரவாக அந்த ஆட்சி காலத்திலே 3/2 பெரும்பான்மை கூட வழங்கப்பட்டிருந்தது. இப்பொழுது இவருடைய குற்றம் நிரூபிக்கும் பட்சத்திலே இவருக்கு ஆதரவாக வாக்களித்தவர்களை மக்கள் இனம் கண்டு அவர்களை அரசியலில் இருந்து ஓரங்கட்ட வேண்டிய ஒரு கட்டாய தேவையும் மக்களுக்கு இருக்கிறது. சைக்கிள் மான் சுயேட்சை குழு இணைந்து காரிநகரிலே ஆட்சி தவிசாளராக கிருஷ்ணன் கோவிந்தராஜன் தெரிவு இன்றைய விளம்பரி பத்திரிகையிலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. செம்மணி புதைகுழிக்கு நீதி கோரி இன்று போராட்டம் என்கின்ற செய்திகளும், ஈரானின் அணுசக்தி தளங்களை தாக்கி அளித்த இஸ்ரேல் இராணுவம் என்கின்ற விடயங்கள் வெளிநாட்டு செய்திகள் முன்பக்கத்தில் பதிவாகி இருக்கிறது. வலிமேற்கு பிரதேச சபை தமிழரசு கட்சி ஆட்சி தவிசாளராக ஜெயந்தன் தெரிவு. காரி நகரிலே மயங்கி விழுந்த பெண் ஒருவர் உயிரிழந்திருக்கக்கூடிய துயர செய்தி பார்க்க முடிகிறது. தவறுதலாக வாக்களித்ததால் சங்க கூட்டணி உறுப்பினர் கட்சியில் இருந்து இடைநீக்கப்பட்டிருக்கிறார். அவை சார்ந்த விடயங்களும் தரப்பட்டிருக்கின்றன. தினக்குரல் பத்திரிகையின் தலைப்பு செய்தி, குற்றவாளிகளை தண்டிக்க மறுக்கும் நாட்டிலே உள்ளக விசாரணையை நீதியை வழங்குமா, அதாவது உள்ளக விசாரணை நீதியை வழங்குமா என்கின்ற கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. வலிந்து காணாமலாக்கப்பட்டவருடைய உறவுகள் பிரிட்டன் தூதுவரிடம் இந்த கேள்வியை கேட்டிருக்கிறார்கள். 29 குழந்தைகளுடன் இராணுவத்திடம் சரணடைந்தவர்களை மீட்டு தாருங்கள். மனித புதைக்குழி அகழ்வு பணிகளிலே சர்வதேச நியமம் மற்றும் சர்வதேச கண்காணிப்பு தேவை என்பதையும் அவர்கள் வலியுறுத்தி நிற்கிறார்கள். முன்பக்க செய்திகளிலே திடீரென மயங்கி விழுந்த பெண் உயிரிழந்திருக்கக்கூடிய துயர செய்தி இன்றைய ஈழநாடு தினக்குரல் பத்திரிகையிலும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஈழநாடு பத்திரிகையிலும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அனைத்து பத்திரிகைகளிலும் இந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. செம்மணி மனித புதைக்குழி அகழ்வு பணிகளுக்கு சர்வதேச சகாக்களுடன் இணைந்து பிரிட்டன் ஆதரவு வழங்க வேண்டும் என்கின்ற கோரிக்கை அந்த நாட்டினுடைய பாராளுமன்ற உறுப்பினரால் வைக்கப்பட்டிருக்கிறது. 144 மில்லியன் மருந்து ஊழல் விவகாரம். இறக்குமதி செய்யப்பட்டது மருந்தல்ல, நச்சு நீரும் ஆபத்தான பாக்டீரியாவுமே ஜெர்மன் ஆய்விலே தகவல் வெளியாகி இருக்கிறது. 16 மாவட்டங்களிலே டெங்கு கட்டுப்பாட்டு வாரம். 26,000 கடந்திருக்கக்கூடிய நோயாளர்களுடைய எண்ணிக்கை அவை சார்ந்து விரிவாக தரப்பட்டிருக்கின்றன. இந்திய மீனவர்களை விரட்டிய கடற்படை தொடர்பான செய்தி தரப்பட்டிருக்கிறது. ஐநாவின் ஆராய்ச்சி கப்பலுக்கு அனுமதி மறுத்தது இலங்கை என்கின்ற விடயங்களும், புகைப்பழக்கம் மற்றும் மது பழக்கம் இளைஞர்கள் மத்தியிலே தீவிரமாக அதிகரிப்பு என்கின்ற விடயங்களும், தொழிலுக்கு சென்றிருந்த மீனவர் ஒருவரை காணவில்லை என்கின்ற விடயம் பதிவாகி இருக்கிறது. முல்லைத்தீவு தீர்த்தக்கரை கடற்கரையிலே தொழிலுக்கு சென்றவராக அவர் இருக்கிறார். செம்மணி புதைக்குழியை பார்வையிடுங்கள். ஐநா மனித உரிமை ஆணையாளரிடம் சர்வதேச அமைப்புகள் வலியுறுத்தி இருக்கிறது. கட்சி தீர்மானத்தை மீறிய உறுப்பினர் இடைநிறுத்தப்பட்டிருக்கிறார். போதை மாத்திரைகளுடன் ஜாலிலே இளைஞன் கைது என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. இவை தினக்குரல் பத்திரிகையின் முன்பக்க செய்திகள். தொடர்ந்து ஈழநாடு பத்திரிகையை பார்க்கலாம். தலைப்பு செய்தியாக கொடுக்கப்பட்டிருப்பது, இம்யூனியோகுளோபின் மருந்திலே உடலுக்கு தீங்கிழைக்கும் பாக்டீரியா ஜெர்மனி மேற்கொண்ட ஆய்விலே கண்டறிந்ததாக நீதிமன்றத்துக்கு தகவல் வழங்கப்பட்டிருக்கிறது. ஏனைய செய்திகள் அதிகமாக நாங்கள் பார்த்த செய்திகளாக இருக்கிறது. 2015 தொடக்கம் 2029 காலப்பகுதியிலே வீடமைப்பு அமைச்சிலே 2600 கோடி மோசடி என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. 1000 ஏக்கர் காணி மோசடி, முன்னாள் ஜனாதிபதிகள் இருவருக்கு தொடர்புண்டு என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. குருநாகலிலே 1000 ஏக்கர் நில ஒப்பந்தத்திலே முன்னாள் ஜனாதிபதிகள் இருவர், முன்னாள் பிரதி அமைச்சர் சாலிந்த திசாநாயக்க, முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் மஞ்சுள திசாநாயக்க ஆகியோரும் ஈடுபட்டிருப்பதாக அந்த செய்தியிலே வெளியாகி இருக்கிறது. எட்டப்பட்ட உடன்பாட்டின்படி காரைநகர் பிரதேச சபை சுயேட்சை குழுவின் வசம் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல 9190 சிறார்கள் பராமரிப்பு இல்லங்களில் என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. நேற்று கைதான ஹேலியவின் மகள் மருமகனுக்கு பிணை என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. செம்மணியில் இன்று போராட்டம் என்கின்ற விடயங்களும் அனைத்து பத்திரிகைகளிலும் பார்க்கக்கூடிய விடயங்கள். இவை இன்றைய பத்திரிகைகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்திகள். நாளாந்தம் உதயன் விளம்பரி, தினக்குரல், ஈழநாடு, காலை முரசு ஆகிய பத்திரிகைகளோடு உங்களை சந்தித்து வருகின்றோம். இன்றும் முக்கிய செய்திகளை தந்து விடைபெறுகின்றோம். விடைபெறும் நான் ஹோஸ்ட் என்னுடைய கலையத்திலே சிவம் அவர்கள் இணைந்திருக்கிறார். மீண்டும் பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி.